மகாபாரத யுத்தத்தின் முடிவுக்குப் பிறகு கிருஷ்ணர் புவியிலிருந்து திரும்பிய நாளில் கலியுகம் தொடங்கியது என நம்பப்படுகிறது. நாள் கணக்கில் சுமார் 3102 கிறிஸ்து முன்னர் கலியுகம் தொடங்கியது என கூறப்படுகிறது. மொத்த காலம் 4,32,000 ஆண்டுகள், 4,32,000 வருடங்கள். கலியுகத்தின் சிறப்பம்சங்கள்: தர்மம் குறையும். மனிதர்கள் தர்மத்தை குறைத்து அடிக்கடி அதிர்ச்சிகரமான செயல்கள் செய்வார்கள். ஐம்பொல்லாரங்கள் மறையும். உண்மை, கருணை, பொறுமை, நாணம் போன்றவை குறையும். அறம் தோற்கும், பாவம் வெல்லும். நல்லவர்கள் கஷ்டப்படுவார்கள், தீயவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிகம் இருப்பவை வெறுப்பு, பொய், பதவி ஆசை, வன்முறை, ஏமாற்றங்கள். வாழ்க்கை குறையும். மனிதர்களின் ஆயுளும் உடல் சக்தியும் குறையும். மெய் அறிவு இல்லாத சமயம். உண்மையான ஆன்மீகம் மறைவதற்கான காலம். கலியுகத்தில் ஆன்மீக வெளிச்சம். தொலைந்த போதும் கலியுகம் ஒரு சிறந்த வாய்ப்பு என்று சில புராணங்கள் சொல்கின்றன. பக்தியோடு உச்சரிக்கப்பட்ட ஒரு ஹரிநாமம் கூட மிகப்பெரிய பலனை தரும். மற்ற யுகங்களில் தவம், யாகம், யஜ்ஞம் தேவைப்பட்ட நேரங்களில் கலியுகத்தில் பக்தி மட்டுமே போதும். கலியுகம் எப்போது முடியும்? கலியுகம் முடிவில் கல்கி அவதாரம் வந்து உலகத்தை மீண்டும் சுத்தமாக்குவார் என கூறப்படுகிறது. அதன் பின் புதிய கிருத யுகம் ஆரம்பிக்கும். ஒரு சுழற்சி மீண்டும் தொடங்கும்.